வெறும் கனவா? கனவுலயே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமா நடந்ததுன்னா ரொம்ப சூப்பரா இருக்குமே. டேய் டேய் எந்திரா. இந்த டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு, குடி. அது இருக்கட்டும், நம்ம சாருக்கு டீ குடுத்தியா இல்லையா? குடுக்கறேன்டா, முதல்ல நீ டீ குடி. ஏய், முதல்ல சாருக்கு டீ போட்டு கொடு போ. சரி. ம். சார் சார், ம், டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். சார், காலையில டிஃபன் என்ன சார் செய்யணும்? நீ எதுவும் செய்ய வேண்டாம். இன்னைக்கும் வெளியில இருந்தே வாங்கிக்கலாம். சரிங்க சார். கௌஷிக், கௌஷிக். சார், நீ போய் நம்ம 3 பேருக்கு டிஃபன் வாங்கிட்டு வா. சரி சார். சரி, சீக்கிரமா. சார், பரவாயில்ல பரவாயில்லம்மா, உட்காரு. நீ போய் அவனை எப்படிமா லவ் பண்ண? அவன் என்கிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண டிரைவர். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு எப்படி அவன்கிட்ட போய் மாட்டின? அவன் சம்பாதிக்கிறத வச்சு இங்க நீங்க எப்படி வாழ முடியும்? பாதி சம்பளம் வாடகைக்கே போயிடும். மிச்சத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? உனக்கு இதெல்லாம் தேவையா? யோசிச்சு பாரு. உனக்கு இருக்கிற அளவுக்கு நீ கண்ணை காட்டினா போதும், கோடீஸ்வரனுங்கெல்லாம் கியூ கட்டி நிப்பானுங்க. அந்த மாதிரி யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கையில செட்டில் ஆகிற வழியை பாருமா. இவன் உனக்கு வேணாம். உன் நல்லதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நல்லா யோசிச்சுக்கோ. உன்னை பார்த்த போய் சொல்ல நினைச்சேன். எங்க நீ என்ன தப்பா நினைச்சிருவியோன்னு தான் சொல்லாம விட்டுட்டேன். சார், என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தாம்மா நான் இதெல்லாம் சொல்றேன். நல்லா யோசிச்சு நல்ல முடிவாயிடு. சார், பரவாயில்ல, இருக்கட்டும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன விஷயம் சார்? அந்த கௌஷிக் இருக்கானே, ஒரு வேஸ்ட் ஃபெலோ. அன்னைக்கு நான் சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவன் என்கிட்ட வெறும் 20,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு இந்த சிட்டியில் உங்களால வாழ முடியுமா? அவனை கட்டிக்கிட்டு நீ கஷ்டப்படுறதுக்கு உனக்கு என்ன தலையெழுத்தா சொல்லு? அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துடுவ. நீ நல்லா படிச்ச பொண்ணு. உனக்கு நான் அதிகமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தெரிஞ்சே போய் புதகுழியில் விழணும்னு ஆசைப்படுறியா? உன் அழகுக்கு இவன் கால் தூசிக்கு வரமாட்டான். நான் சொல்றத கேளு. உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு
சொந்தம்னு யாரும் இல்ல. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சு தாங்குவேன். சார், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தாமா சொல்றேன். உன் வாழ்க்கையே நீ இப்ப எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. நல்லா யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுவேன்னு நான் நம்புறேன். என்னை தயவு செஞ்சு ஏமாத்திராத. உன் முடிவுக்காக நான் காத்திருப்பேன். யோசிச்சு முடிவிட. கௌசல்யா, கௌசல்யா, சொல்லுங்க சார். வாமா, வந்து இப்படி உட்காரு. கொஞ்சம் இங்க பாரு. நான் சொன்னதை பத்தி நீ என்ன முடிவெடுத்திருக்க? என்கிட்ட கார் இருக்கு, இந்த பங்களா இருக்கு. இந்த பங்களா மட்டும் இல்ல, சிட்டில இன்னும் 2 பங்களா இருக்கு. பெரிய கம்பெனி வச்சிருக்கேன். கம்பெனில இருந்து மாசம் மாசம் கோடிக்கணக்கில் வருமானம் வருது. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிட்டனா இது எல்லாத்துக்கும் நீயும் ஒரு ஓனர் ஆயிடுவ. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கிடைக்கும் உனக்கு? உன் வாழ்க்கையே நாசமா தான் போகும். நடுத்தெருவில் தான் நிப்ப. இப்பவாவது நல்லா யோசிச்சு எனக்கு ஒரு பதில் சொல்லு. என்ன ஓகேவா? சரிங்க சார், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். தேங்க்யூ. இப்பத்திலிருந்து நீ சாதாரண கௌசல்யா இல்ல, மகாராணி கௌசல்யா. ம். ஹாய் தங்கம். கௌஷிக், ஆ என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்ம பேசாம பிரிஞ்சிடலாம். ஏண்டி உனக்கு விளையாடுறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா? ம்? கௌஷிக், நான் ஒன்னும் விளையாடல. நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய், திடீர்னு என்னடி ஆச்சு உனக்கு? இப்பதானே சொன்னேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஏய், நீ சொல்றது எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குதுடி. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. கௌஷிக், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ஏய், 3 வருஷமா நம்ம 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்டி. உங்க அப்பா அம்மாவே வேண்டான்னு என்ன நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்தியடி. இப்ப என்னடானா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கியாடி. கௌஷிக், நான் சொல்றது உனக்கு புரியலையா? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. என்னை விட்டுடு. சரி, என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். ஆனா என்ன எதுக்கு பிடிக்கலன்னு சரியான ரீசன் சொல்லு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏய், எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? காரணம் எல்லாம் என்கிட்ட கேட்காத. ஏய், காரணம் கேட்காம எப்படி இருப்பாங்க? 3 வருஷமா நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். ச்சே. ச்சீ. கௌஷிக், அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லுதுல, பேசாம விட்டுரு. சார், நீங்க கூட என்ன சார் அவ சொல்ற மாதிரியே சொல்றீங்க? சார், அவளும் நானும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சார், நீங்களே இப்படி பேசுறதெல்லாம் சரியில்லை சார். நீங்க எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் சார். நீங்களே இப்படிலாம் பேசக்கூடாது சார். அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலன்றால, வேற என்ன பண்றது? சரி சார், அவ விருப்பப்படியே நான் அவளை விட்டுறேன் சார். ஆனா அவ என்னை எதுக்கு வேண்டான்னு சொல்றான்னு காரணத்தை மட்டும் சொல்ல சொல்லுங்க சார். கௌஷிக், நான் உன்னோட ஓனரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா, சார், நான் உங்களை எவ்வளவு நம்பினேன் சார்.
சார் நான் இவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் சார். நீங்க அவகிட்ட இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவ மனசை மாத்திட்டீங்க சார். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவா இருக்கு? இதெல்லாம் துரோகம் சார். சரி, துரோகமாவே இருக்கட்டும், நீ முதல்ல கிளம்பு. நான் என் மனசு நொந்து போய் சொல்றேன் சார். நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அவன் ஒரு பைத்தியக்காரன் வளரிட்டு போறான். விட்டு தள்ளு. நம்ம இனிமே லைஃபை புதுசா ஆரம்பிக்கலாம்.